வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வார்த்தை, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கொலோசேயர் 3 1 நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தால் கிறிஸ்துவுடனே பாவத்திலிருந்து, அதாவது கீழான நிலையிலிருந்து எழுந்து இயேசுவோடு மேலான இடத்தில் இருக்கிறோம் என இந்த வசனம் நினைவுபடுத்துகிறது. பொதுவாக நாம் உயரச் செல்லும்போது கீழே இருக்கும் பொருட்கள் சிறிதாகி கொண்டே வரும். பூமியில் இருக்கும்போது வீடு, கட்டடங்கள் மிகவும் பெரிதாக தெரியும். உயரத்திலிருந்து, உதாரணமாக ஒரு ஹெலிகாப்டரிலிருந்து பார்க்கும்போது பெரிய பெரிய கட்டடங்களெல்லாம் மிகவும் சிறியதாய் தெரியும். இன்னும் கொஞ்சம் உயரச் சென்றால் அந்த வீடுகள் ஒரு புள்ளியைப் போல தெரியும். அன்பானவர்களே, இவ்வுலகில் நமக்கு சில பிரச்சனைகள் வரும்பொழுது இயேசுவை பாருங்கள். நீங்கள் ஆண்டவரோடு மேலான நிலையில் இருந்து கீழே பிரச்சனைகளை பாருங்கள். பிரச்சனைகள் சிறிதாக தோன்றும். தேவனிடத்தில் நெருங்க நெருங்க நம்மிடமுள்ள பிரச்சனைகள் சிறிதாகி கொண்டே வரும். நம் மனதில் ஏன் சில பிரச்சனைகள் பெரிதாய் தோன்றுகின்றது? We are living in the earth level. நாம் தாழ்வான நிலையிலே வாழ்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மேலே ஏறி வா. பரலோக நிலையிலிருந்து அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது அவைகள் மிகவும் சிறியது. இப்படித்தான் கவலைகளிலிருந்து விடுதலையாக முடியும். பிரச்சனைகள் வரும்போது ஜெபியுங்கள். ஆண்டவரோடு இணைந்து அங்கே இருந்து கீழே உங்கள் பிரச்சனைகளை பாருங்கள், கலங்க மாட்டீர்கள். பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களா? மேலே ஏறி வாருங்கள். கம் அப் ஹையர். மறுரூப மலையின் அனுபவத்தை உணருங்கள். கீழே இருந்து அல்ல, மேலே அவரோடு இருந்து ஜெபியுங்கள். உங்கள் தகுதியை உணருங்கள். உங்கள் பிரச்சனைகளை விட ஆண்டவர் மேலானவர். நீங்களும் மேலானவர்கள். மேலே இருந்து உங்கள் பிரச்சனைகளை பார்க்க பழகுங்கள். தேவனோடு நெருங்க நெருங்க பிரச்சனைகள் சிறிதாக மட்டுமல்ல, புள்ளியாகிவிடும், காணாமல் போய்விடும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மேலே ஏறி வா. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.